ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.3. இதில் ஃபர்ஸ்ட் சம், நேம் தி ஆங்கிள்ஸ். அதாவது ஒரு ஃபிகர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குன்னு நம்ம நேம் பண்ணணும். மொத்தம் 4 ஆங்கிள் இருக்குது. இந்த 4 ஆங்கிளையும் நம்ம நேம் பண்ண போகிறோம். இந்த 4 ஆங்கிளையும் 3 டிஜிட்ஸில் நேம் பண்ண போகிறோம். ஸோ டிஏபி, அதாவது இந்த ஆங்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏபிசி, அதனால் ஏபிசி இந்த ஆங்கிளும் பண்ணியாச்சு. எப்போவுமே சென்டராக என்ன ஆல்ஃபபெட் வருதோ அந்த ஆங்கிளை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சி ஆங்கிள் பிசிடி, இதை பிசிடின்னு சொல்லலாம், டிசிபின்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான், ஏன்னா ரெண்டுத்துலேயுமே சென்டர் சி தான் வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஆங்கிள் சிடிஏ. இதான் இந்த ஃபிகரில் இருக்கிற 4 ஆங்கிள்ஸ். இப்போது நேம் தி பாயிண்ட்ஸ். இன்டீரியர் ஆஃப் ஆங்கிள் டிஓஇ. ஆங்கிள் டிஓஇ இந்த ஆங்கிளுக்கு இன்டீரியராக, அதாவது உள்ளுக்குள்ளே என்ன பாயிண்ட் இருக்கோ அதை நேம் பண்ணணும். உள்ள பாயிண்ட் ஏ இருக்குது. ஸோ பாயிண்ட் ஏ. இப்போது எக்ஸ்டீரியர் ஆஃப் இஓஎஃப். இஓஎஃப், இந்த இஓஎஃப்க்கு வெளியே, இந்த இஓஎஃப்க்கு உள்ளே இல்லாமல் வெளியே எக்ஸ்டீரியராக என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் சி சொல்லலாம், பாயிண்ட் ஏ சொல்லலாம், பாயிண்ட் டி சொல்லலாம். அதாவது இஓஎஃப்க்கு வெளியே இருக்கிற எல்லா ஆங்கிளும். ஸோ பாயிண்ட் சி, ஏ அண்ட் டி ஆன் இஓஎஃப். இந்த இஓஎஃப் அப்படிங்கிற ஆங்கிள்லே இருக்கிற பாயிண்ட். ஸோ பாயிண்ட் பி. அது மட்டும் இல்லாமல் ஓஇஎஃப், ஏன்னா இங்கே இஓஎஃப் இதுவுமே இந்த ஆங்கிள்லே தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம சொல்லலாம். தேர்ட் சம், ட்ரா ரஃப் டயக்ராம்ஸ் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் சச் தட் தே ஹேவ். அதாவது நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் வரையணும், அதில் 2 ஆங்கிள் இருக்கணும். அது போக இந்த கிவன் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரையணும். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் காமனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிடலாம். இப்போது இந்த இடத்துல நான் 2 ரே வரைகிறேன். வரையும் போது இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த பக்கமும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. காமனாக ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் பேர் ஓ. ஸோ இப்போ இதையும் நேம் பண்ணிடலாம் ஏபி, இங்கேயும் நேம் பண்ணிடலாம் சிடி. இப்போது ஏஓடி அப்படிங்கிற ஆங்கிளுக்கும் சிஓபி அப்படிங்கிற ஆங்கிளுக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் காமனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் இன் காமன். நம்ம அதே மாதிரி ஒரு பேஸ் வரைஞ்சிட்டு நேம் பண்ணிடலாம் ஏஓபி. இப்போது இந்த ஓங்கிற பாயிண்டில் ஒரு ரே வரையலாம். இப்போது இந்த ரேவால் 2 ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஓசி அப்படிங்கிற ரேயால் ஏஓசி இது ஒரு ஆங்கிளும், சிஓபி இதுவும் ஒரு ஆங்கிளாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த 2 ஆங்கிளுக்கும் ஓங்கிற பாயிண்ட்டும் சிங்கிற பாயிண்ட்டும் காமனாக இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் இன் காமன். 3 பாயிண்ட் காமனாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பேஸ் லைனும் ஒரு ரேவும் வரைஞ்சிடலாம். இங்கே ஓன் நேம் பண்ணிக்கலாம், அதில் நம்ம ஒரு ரே வரைஞ்சிடலாம். ஸோ ஏபி. இப்போது இதில் சி அண்ட் டி. இப்போது ஏஓசி அப்படிங்கிற ஆங்கிளுக்கும் டிஓபி அப்படிங்கிற ஆங்கிளுக்கும் ஓங்கிற பாயிண்ட், சிங்கிற பாயிண்ட், டிங்கிற பாயிண்ட் 3 பாயிண்ட்டும் காமனாக இருக்குது. ஸோ 2 ஆங்கிளுக்கு 3 பாயிண்ட் காமனாக இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் இன் காமன். இது 3 பாயிண்ட்ஸ் இன் காமன் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் அந்த ரேயில் வைக்க போகிறோம். ஸோ பேஸ் ஏபி, நடுவில் ரே வரைஞ்சிக்கலாம், சென்ட்ரா ஓ. இப்போது இதிலே 3 பாயிண்ட்ஸ் வைக்கணும், சி, டி அண்ட் இ. இப்போது ஏஓசி இதில் ஃபார்ம் ஆகுறாங்களும் டிஓபி ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் 2 ஆங்கிள். இந்த 2 ஆங்கிளுக்கும் காமனாக இருக்கிறது ஓசிடிஇங்கிற 4 பாயிண்ட்ஸ். ஸோ 2 ஆங்கிளுக்கு 4 பாயிண்ட்ஸ் காமனாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 1 ரே இன் காமன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லிப்பிங் லைன் வரைஞ்சிக்கலாம்.
ஓ ஏ ஓஏ ஒரு ரே, அதே மாதிரி ஓபி ஒரு ரே. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓசின்னு ஒரு ரே. இப்போது ஏஓசிங்கிற ஆங்கிளுக்கும் சிஓபி அப்படிங்கிற 2 ஆங்கிளுக்கும் ஓசிங்கிற ரே காமனாக இருக்குது. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம். இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.